செம்ம க்யூட்டாக இருக்குல்ல பப்பி பார்க்குறதுக்கே. என்னோட ஃபாலோவர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, ராஜபாளையம் பப்பி வளர்க்குறதுக்கு கைடன்ஸ் பண்ணுங்கள், 40 டேஸ் தான் ஆகுது, அதை ட்ரெயின் பண்ணுறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நான் பக்கத்தில் போனாலே கடிச்சிக்கிட்டே இருக்குது. அப்புறம் ப்ரௌன் பச்சஸ்னால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரௌன் பச்சஸை பற்றி சொல்கிறேன். ஓல்டு லைனேஜ் பப்பியிலேருந்து வரது தான். அதோட பேரண்டோட பேரண்ட், அதாவது பழைய லைனேஜ் பப்பியை பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும் ராஜபாளையம், ஒயிட் கலர் கிடையாது. அதை அப்படியே கலப்பினம் பண்ணி மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்ணவும் இப்படி ஒயிட்டு வந்துருச்சு. அதில் ஓல்டு லைனேஜில் கிடச்சது இப்படி ஒயிட்டும் ப்ரௌனும் கலந்து வந்தது தான். அது இருக்கிறது ரொம்பவே நல்லதான். பியூர் ஒயிட்டாக இருந்ததுன்னா ஆல்பினோ ப்ராப்ளம் வரும். அப்படி இருந்துச்சுன்னா கண்ணு தெரியாது, காது கேட்காது, குட்டி போட்டுதுன்னா. ஸோ ப்ரௌன் பேச்சஸ் இருக்கிறது ரொம்ப நல்லது தான். இன்னொன்று, எப்போ பார்த்தாலும் பைட் பண்ணிகிட்டே இருக்குது. 40 டேஸ் பப்பிங்கிறது வந்து அப்போ தான் பால் குடித்து மறந்து இருக்கும். அப்போது நம்மக்கிட்ட வரும்போது அது கடித்து பழகும். அதாவது பார்த்தீங்கன்னா டாகை பொறுத்த வரைக்கும் அதோட சென்ஸு அதோட பல்லால் சென்ஸ் பண்ணும், அதோட டங்கால் சென்ஸ் பண்ணும், அதோட மூக்கால் சென்ஸ் பண்ணும், காதால் சென்ஸ் பண்ணும். ஓகேங்களா? பல்லு முளைக்கிற ஸ்டேஜ். ஓகேங்களா? எதை பார்த்தாலும் கடிக்கும். ஷூஸை கடிக்கும், பைக்கு சீட் கவரை கடிக்கும், அதாவது கையில் ஏதாவது பொருள் கிடைச்சாலும் சரி அதை கடித்து பழகும், நம்மளோட ட்ரெஸ்ஸை பிடிச்சி கடித்து பழகும். ஸோ என்னோடய டாகும் அதே மாதிரி தான். ஸோ கடித்து தான் அதை சென்ஸ் பண்ணி பழகும், நம்மளையும் கண்டுபிடிக்கும். அது வந்து நார்மல் தான். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஒரு சில பப்பி டாய்ஸ் இருக்கும், ரொம்ப ஹார்டான டாய்ஸ் இருக்கும், அதை கொடுத்து பழக்குங்க. இன்னொன்று 40 டேஸ் தான் ஆகுது, கிட்டத்தட்ட ஒரு 6 or 8 மந்த் வரைக்குமே அதை கடித்து தான் பழகும். நிறையா ப்ராடக்ட் வந்து, அதாவது நிறைய திங்ஸ் வந்து வீட்டில் சேதம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் வீட்டை பொறுத்து. அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் பண்ணிடும் டாக்ஸே. அடுத்தது 40 டேஸில் என்னென்ன ஃபுட்டுங்கிறது ஃபீட் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. பால் தான், பியூர் மில்க் கொடுக்காதீங்க, கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இன்னொன்று பப்பி ஃபுட்டு இருக்கும், அதை அந்த பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லை ஹாட் வாட்டரில் அதை போட்டு கொடுங்க, இல்லைனா செர்லாக் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி 4 டைம்ஸ்ங்கிறத நீங்கள் ஃபீட் பண்ணலாம், இல்லை 5 டைம்ஸ், அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். அதே மாதிரி கால்சியம் டானிக்ங்கிறது நீங்கள் கொடுக்கலாம். டாக்ஸோட போனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பப்பி வளர வளர அது போன் ஸ்ட்ரென்த் ஆகும். உங்கள் வெட்டினரி டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கோங்க, என்ன மாதிரி பப்பி ஃபுட் கொடுக்கலாம், என்ன மாதிரி கால்சியம் டானிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறத. ஒரு கன்சல்டேஷன் இருக்கிறது ரொம்ப நல்லதான். அப்புறம் டிவார்மிங் பண்ணிக்கோங்க முக்கியமாக. அப்புறம் வேக்சினேஷன் எப்போ, அது ஏற்கனவே என்னோட பேஜில் ஷெடியூல் படி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்கள். 60 days 60 facts about ராஜபாளையமில் எக்கச்சக்கமான விஷயங்கள் ராஜபாளையம் டாகை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருப்பேன், பாரு தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நாயோட வேலை என்ன, அதுவும் பப்பீஸோட வேலை என்னன்னா, சாப்பிடும், தூங்கும், பாத்ரூம் போகும், மறுபடியும் ஏந்திரிக்கும், நம்ம கூட விளையாடும், கடிச்சு பழகும், சாப்பிடும், தூங்கும், விளையாடும், ரிப்பீட்டு. இதே தான். ஓகேங்களா? ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. ஆசைப்பட்டு நம்ம வாங்கின பப்பி குழந்தைங்க மாதிரி தான், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுவும் இல்லாமல் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங்கிறது இப்போயே அந்த சிட்டு கம்மு கோ அப்படிங்கிறத நீங்கள் ஃபுட்டு தரப்போ அப்படி வச்சு நீங்கள் பழக்குங்க. அது உட்கார வரைக்கும் நீங்கள் ஃபுட் தராதீங்க. ஸோ பேர் சொல்லி கூப்பிட பழக்கிக்கோங்க. இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இன்னும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.